யாராச்சும் விளாக் பார்க்கலாமா? எங்க ஊர்ல சில வார்த்தைகள் எல்லாம் மற்ற ஊர்ல சொல்றதை விடைக்கும் வித்தியாசமா இருக்கும். இந்த வீடியோல அதை பத்தி பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் கூட பண்ணிருங்க. யாராச்சும் காலையில எழுப்பி மழை பெய்யுதோ வெயில் அடிக்குதோ அதெல்லாம் பார்க்கறது கிடையாது. எத்தனை மணிக்கு பூசை இருந்தாலும் காலையில கோயிலுக்கு போனாதான் ஒரு நிம்மதி. அப்படியே சர்றன்னு வண்டி எடுத்துட்டு கோயிலுக்கு வந்தாச்சு. கோயில நிம்மதியா பூசையும் பார்த்தாச்சு. கோயிலில் முடிஞ்சாச்சு. அப்படியே இனி வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். வீட்டில் வந்த பிறகு கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இனி சமைக்க வேண்டியதுதான். அப்படியே அடுக்களை பக்கம் வந்தாச்சு. வாரத்தில் 6 நாளும் நல்லா மீன் தின்னுட்டு ஒரு நாள் மட்டும் இறைச்சி எடுப்போம். இறைச்சிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்ப்போமா? தக்காளி, சின்ன உள்ளி இல்லை ஈரோளி, பெரிய உள்ளி, வெள்ளைக்கூடு, இப்படிதான் நாங்க சொல்லுவோம். உங்களுக்கு வேற மாதிரின்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் என் கையில இருக்கிற பியாத்திய வச்சு கட்னு வெட்டிட வேண்டியதுதான். தமிழ்நாட்டுல திருநெல்வேலி தாண்டினாலே இந்த பொன்னி அரிசி, சின்ன அரிசி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா நாங்க இந்த பெரிய அரிசி தான் சாப்பிடுவோம். அது சாப்பிட்டாதான் எங்களுக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். அடுத்தது இறைச்சியை ரெடி பண்ணிடலாம். என்ன இறைச்சின்னு தெரியுதா? கெஸ் பண்ண முடியுதா உங்களுக்கு? இனி அசையில கொண்டு போய் எல்லா துணியும் விரிச்சாச்சு. அப்புறமா குளிச்சாச்சு. அப்புறமா தின்னாச்சு. அப்புறம் இந்த விளக்கமாறு வச்சு எல்லா இடத்தையும் தூத்தாச்சு. இந்தியானதும் நல்ல சுட சுட சாயம், மரச்சினி கிழங்குல செஞ்ச சிப்ஸையும் நல்லா சாப்பிட்டாச்சு. நான் பேசினது எல்லாமே உங்களுக்கு விளங்குச்சா? ஏதாவது விளங்குச்சுன்னா கமெண்ட் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.